ஹார்ட் அட்டாக்ன்றது நம்ம இருதயத்துக்கு போற ரத்த குழாயில இருக்க அடைப்பை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இது ஒரு நார்மலான ரத்த குழாய். இந்த ரத்த குழாயில பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பிளட் செல்ஸ். ஸோ இது எல்லாமே சீரா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த அடைப்பு இந்த மாதிரி படிஞ்சிரும். இங்க ஒயிட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது அந்த அடைப்பு. ஸோ அப்ப ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ரத்த ஓட்டம் ஃபுல்லா சீரா கீழே வரைக்கும் போகுது. இதுல கொஞ்சம் கொஞ்சமா ரத்த ஓட்டம் கம்மியாகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல when it becomes completely occluded, இதுல பாத்தீங்கன்னா கீழே ரத்த ஓட்டமே இருக்காது. இந்த மாதிரி டயத்துல தான் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல பெயின் வரும். அந்த மாதிரி டயத்துல பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்ல பெயின் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல தான் பெயின் வரணும் அப்படின்றது கிடையாது. யூஸ்வலா பேஷண்ட்டுக்கு இடது பக்க மார்புல ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த அழுத்தம் தான் நம்ம ஹார்ட் அட்டாக் பெயின் சொல்லுவோம்.